இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா ஜோசியரை வர வச்சிருக்கீங்க? ஜானகி தான்ப்பா வர சொல்லியிருக்கா. உனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கா. அதான் ஜோசியர்கிட்ட பலன் கேட்டுட்டு இருக்கோம். ஜோசியரும் இப்போ ஏதோ உங்களுக்கு கண்டகசனி நடக்குது, ஆபத்து ஏதாவது வரும்னு சொல்றாரு. அதுக்கு தான் என்ன பரிகாரம்னு கேட்டுட்டு இருக்கோம் மச்சான். ஜோசியரே, என்ன பரிகாரமா இருந்தாலும் சொல்லுங்க, அதை நாங்க செஞ்சிடுறோம். இந்த வீட்டோட ஆணி வேறே என் புள்ள ரகுதான். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மா எதுக்கு இதெல்லாம்? என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தோ அவர் சொல்றாரு. கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்படிதான் கனவு வரும். நமக்கு வந்த கனவெல்லாம் பலிச்சிடுமா? நிஜத்துல ஆசை ஆசையா காண்ற கனவே இங்க நிறைய பொய்யா போகுது. இல்ல தூக்கத்துல வர கனவு மட்டும் என்ன பலிக்க போகுதா? இதெல்லாம் பெருசாக்க வேண்டாமா? இல்லங்க, கடவுள் நேர்ல வந்து பேச போறதில்ல. நமக்கு சில விஷயத்த கடவுள் கனவு மூலமாவோ இல்ல சில அறிகுறி மூலமாவோ தான் காட்டுவாரு. ஒரு தடவை ஏதாவது தப்பு நடந்துட்டா அது நம்ம வாழ்க்கையவே மாத்திடுங்க. எதுவுமே காரணம் காரியம் இல்லாம நடக்காது. எனக்கு வந்த கனவை கூட நம்ம ஒண்ணும் இல்லைன்னு விட்டுறலாம். ஆனா ஜோசியரும் இப்ப உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு எப்படிங்க அதை விட முடியும்? ஐயா, என்ன பரிகாரம் இருக்கோ அதை செஞ்சிடலாம். மச்சான், முதல்ல என்ன பரிகாரம் சொல்றாருன்னு கேட்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிப்போம். நீங்க என்ன பரிகாரம்னு மட்டும் சொல்லுங்க. பூஜைக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு இதுல இருக்கு. கொடுங்க. என்ன அது? எல்லாத்தையும் உடனே ரெடி பண்ணிடுறோம். இந்த பொருள் எல்லாம் வாங்குறதுல எந்த சிக்கலும் இருக்க போறதில்ல. ஆனா இந்த பூஜை செய்யறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது நீங்க செய்வீங்களான்னு தான் தெரியல. இந்த பூஜை பண்றதுக்கு முக்கியமான ஒரு ஆள் இருக்கணும். நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. அப்படி யாருங்க வரணும்? ஐயாவுக்கு இந்த பூஜை பண்ண சில சாங்கியங்கள்லாம் பண்ணணும். அவரோட மனைவியும் அவருக்கு பிறந்த குழந்தையும் தான் இதை செய்யணும். ஐயாவோட பொண்ணு தான் முக்கியமான சில சடங்குலாம் செய்யணும். ஐயாவோட பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாதான் அதை செய்ய முடியும். புரியுதுங்க, நல்லாவே புரியுது. இவ உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? வேற எப்படிங்க கேட்கணும்? ஏதோ என் அண்ணன் நல்லதுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன். நீங்க யார் யாரையோ வீட்டுக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் அந்த தானா என் அண்ணனை வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டு கண்டவன் கூட வீட்டை விட்டு போயிட்டா. இதனால ஒவ்வொரு நாளும் என் அண்ணன் மன வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கு காரணமே அந்த தானாதான். அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்றீங்களா? அம்மா, நாங்க வம்சாவளியா அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கோம்மா. இதை தொழிலா மட்டும் செய்யல, கடவுள் பெயரால செய்யற ஒரு நல்ல காரியமா தான் செய்யறோம். நான் இல்லாதது எதையும் சொல்லலாமா? இந்த ஹோமத்தை பண்ணணும்னா அதுக்கு ஐயாவோட பொண்ணை வச்சு தான் பண்ணணும். அக்கா, பூஜை தானக்கா. அவ பாட்டுக்கு பண்ணிட்டு அவ பாட்டுக்கு போயிட போறா. இதுல என்னக்கா இருக்கு? இல்ல சிவா, வேண்டாம். அண்ணே, ஏன் அண்ணே? பூஜை தானே. பத்மா சொல்றது சரிதானே. பெத்த தகப்ப முக்கியம் இல்லைன்னு கெட்டவனை நம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். அவ எனக்காக வந்து எதையும் செய்ய வேண்டாம். ஏங்க இப்படி சொல்றீங்க? உங்க கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதை காட்டுற நேரம் இது இல்லைங்க. இந்த பரிகாரம் பண்றதுக்காக ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு போனான்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க அவளோட எதுவும் முறைவாட வேண்டாம்.
நான் அவளை ஏதோ ஒரு பொண்ணா நினைக்கல. ஆனா அவதான் என்ன 3வது மனுஷனா நினைச்சிட்டா. பெரியப்பா, தனா உங்களுக்காக கண்டிப்பா வருவா. இந்த பரிகாரத்தை அவ வந்து செய்யட்டும் ப்ளீஸ். திவா, அவளை எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லு. என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதுக்கு காரணமே இவதான். இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் நல்லது கெட்டது பத்தியெல்லாம் இவ யோசிக்க வேண்டாம். இவளால உங்களுக்கு நல்லது எங்க நடக்க போகுது? வெறும் கெட்டது மட்டும்தான் நடக்கும். ஏய் பத்மா, வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? மச்சான், இந்த பூஜைக்காக மட்டும் தனா வந்துட்டு போட்டுமே மச்சான். அவ என்ன தூக்கி போட்டுட்டு போயிருந்தாலும் இப்பவும் அவளை நான் என் பொண்ணாதான் பாக்குறேன். ஒரு அப்பனா என் பொண்ணோட புருஷன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். பெத்த பாசத்தை விட நடுவுல வந்தவன் அவளுக்கு பெருசா போயிட்டான். உங்களை தனாவை மன்னிச்சு ஏத்துக்க சொல்லலண்ணே. உங்க உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். என்னைக்கு என் பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லி இந்த வீட்டை தாண்டி போனாலோ அன்னைக்கே என் பாதி உயிர் போயிடுச்சு சிவா. இதுக்கு மேல என்ன ஆனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்காக எது செய்யறதுக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவ வந்து அதான் செய்ய முடியும்னா இந்த பூஜையே வேண்டாம். மச்சான், அண்ணே, ரகு மாமா, ஏங்க ரகு மா வேண்டாமா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நாம இந்த பூஜை எதுவும் பண்ண வேண்டாம். இத பாருப்பா, உனக்கு உன் பொண்ணு மேல கோபம், அதனால அவ இங்க வர வேண்டாம்னு சொல்றேன். ஆனா எனக்கு என் புள்ள முக்கியம். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் இருக்க மாட்டேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தவம் இருந்து பெத்த மூத்த பிள்ளடா நீ. உன் உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்றதை கேட்டுட்டு என்னால எப்படிடா சும்மா இருக்க முடியும்? எனக்கு மத்த எதை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு நீ நல்லா இருக்கணும்பா. அதுக்கு இந்த பூஜை பண்ணிதான் ஆகணும். எனக்காக ஒத்துக்க ரகு. மா, இந்த பூஜை பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் வந்து எனக்காக இந்த சடங்கை பண்ணித்தான் நான் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா. அவளை வர சொல்லாம இந்த பூஜையை செய்ய ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஜோசியரே, தனா வரதுல அவனுக்கு விருப்பம் இல்லை. அவளை வர சொன்னாலும் இதுக்கு கண்டிப்பா ரகு ஒத்துக்க போறது இல்ல. தனாவை வர வைக்காம இந்த பூஜையை பண்ண முடியுமா? ஒரு வழி இருக்குமா? என்ன வழி சொல்லுங்க. ஆயுஷ்மான் பூஜையில 3 சுமங்கலி பொண்ணுங்களை வர வச்சு அந்த சுமங்கலி பொண்ணுங்களோட தாலியோட சக்தியை வச்சு இந்த பூஜையை பண்ணலாம்.